Hi everyone, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு நம்ம விரிவாக்கமா பார்க்க போறோம் ஒரு क्वेश्चन பேப்பர். சோ இது ஒரு ஜூன் क्वेश्चन பேப்பர். எப்பவுமே ஜூன் क्वेश्चन பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சொன்னா தமிழுக்கு சொன்ன क्वेश्चंसே வந்துருச்சு 2-3 क्वेश्चंस. சரி பரவாயில்லை இந்த ஜூன் क्वेश्चन பேப்பர் பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னெல்லாம் எப்படி எல்லாம் பண்ணனும்னு சொல்லிறேன் 1 மார்க்ல இருந்து எல்லாமே சொல்லிறேன். சரிங்களா? synonyms and antonyms. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணலன்னா கண்டிப்பாக லைக் போட்டுங்க. லைக் போடுறதா நீங்கள் எனக்கு தர ஒரு மரியாதைன்னு வச்சுக்கலாம். சரியா? அண்ட் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. இப்போது என்னென்னா synonyms and antonyms இருக்குது. இந்த synonyms and antonyms வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ இந்த synonyms படித்தாலே antonyms எழுதிடலாம். synonyms வந்து க்ளோசரி ப்ளஸ் நான் கொடுத்த மெட்டீரியல் படிச்சிங்கனாலே போதும். மினி மெட்டீரியல் ஆர் வே டு சக்ஸஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். அண்டு 7th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம் ரேடியஸ் அப்படின்னா ரேடியை. ஸோ அந்த ப்ளூரல் ஃபார்முக்கு ஒரு இன்ட் இருக்கும் கரெக்டுங்களா? அந்த பின்னாடி மட்டும் மாற்றிக்கணும் இல்லைங்களா? ஐஎஸ் வந்துன்னா இஎஸ் அந்த மாதிரி மாற்றுற மாதிரி படித்து வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக எழுதலாம். அடுத்து ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸு இதெல்லாம் நீங்கள் எழுதிடுவீங்கள்ல. லிட்ரேட் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி சேர்த்தணும். சரிங்களா? மிஸ்லிட்ரேட்டா இல்லிட்ரேட்டா இம்லிட்ரேட்டா டிஸ்லிட்ரேட்டா அப்படின்னு கரெக்டாக எழுதணும். ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் அண்ட் சிஸ்டம் இந்த மாதிரி வந்து ஃபுல் ஃபார்ம் ஒன்று கேட்டுருவாங்க. ஸோ அடுத்த ஃப்ரேசல் வே புக் பேக் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வேர்டு ரெயின்ஃபால் ரெயின் செட் ரெயின் அப் ஈஸி தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஷன் ஒன்று கேட்டுருவாங்க. அப்புறம் டென்ஸ் ஒன்று கேட்டுருவாங்க. அதுக்கு லிங்கர் ஒன்று கேட்டுருவாங்க. 4 ஒரு மாதிரி இருக்கும். மீதி 10 எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது தான். 2 மார்க் பாருங்கள். யங் சீக்கிள் பாட்வெல் வாண்டட் டு செல் தி ஓர்ஸ் ஆதித்யா ஆஃபர் சானியால். அதுக்கப்புறம் அலிஷா டு ஓவர் கம் தி டிஃபிகல்ட்டி இன் டைப்பிங். ஸோ 4 கொடுத்து 3ங்கிறப்போ நீங்கள் நான் கொடுத்த கொஸ்டின்ஸ் படித்தாலே நீங்கள் எழுதிடலாம். மினி மெட்டீரியல் கொடுத்த மாதிரியும் எழுதிக்கலாம். சரிங்களா? அண்ட் இல்லைனா நம்ம ஒரு 5 லெசன் நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா எழுதிக்கலாம். அப்ரிசியேஷன் கொஸ்டின் அதிலே ஆன்சர் இருக்கும். ஹூ இஸ் பியூட்டி இனியட்? எ உமன் இஸ் பியூட்டி இனியட். பாருங்கள் இங்கே ஹூனா உமன் எழுதி விட்டுற ஆன்சர். வாட் இஸ் தி சிம்பலைஸ்? எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து அதிலே ஆன்சர் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ரிசியேஷன் அண்ட் ஆல்சோ நீங்கள் படிச்சிருங்க இதுக்கு ஒரு வாட்டி. ஸோ இதுலேயும் 4 தான் எழுதணும். அதனால் எழுதிடலாம். 3 தான். ஓகே. அடுத்தது இதில் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். அதுக்கப்புறம் பஞ்சுவேஷன் ரீஅரேஞ்ச். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஆர்மி ஹேஸ் டிஃபீட்டட் தி எனிமி. தி எனிமி வேர் டிஃபீட்டட் பை ஆர்மி. அவர் ஆர்மி அப்படிங்கிறது எழுதணும். அந்த மாதிரி தான். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாற்றணும். ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாற்றணும். ஆக்டிவில் தான் அதிகமாக கொடுப்பாங்க. பேசிவில் மாற்ற சொல்லுவாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் மார்க் வர மாதிரி கேட்பாங்க. ரோட் மேப்பு ஏதோ ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. ஈஸி தான். அதுக்கப்புறம் ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெசன் ஃபஸ்ட் ஃப்ளைட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் லெசன். அதுக்கப்புறம் 6th 7th டைலாமா நினைக்கிறேன், தெரில எனக்கு. 6th 7th அண்ட் உமன்ஸ். ஸோ இது நீங்கள் படிச்சிங்கனாலே இந்த வருஷம் 2 எழுதிடலாம். இதுலேயும் பாருங்கள் டெக்னாலஜி கேட்டிருக்கான், நைட் கோஸ்ட் கேட்டிருக்கான், ஹோம்ஸ் ஷெர்லாக் ஹோம்ஸ் கேட்டிருக்காப்புல, ஆதித்யா கேட்டிருக்காப்புல. கண்டிப்பாக வந்து நம்ம சொன்ன 4மே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தேன் 90 100க்கு 100. அந்த வீடியோவில் இருக்கிறது மட்டும் படிச்சிங்கன்னா 2 எழுதிடலாம். ஸோ நோ மேன் ஆர் ஃபாரின். நான் என்ன படிக்க சொன்னேன்னா நீங்கள் வந்து நோ மேன் ஆர் ஃபாரின் பார்த்துக்கோங்க. கிரம்பிள் ஃபேமிலி வேண்டாம். மார்ச்லையும் கேட்டான் இப்பவும் கேட்டான். அதனால் திருப்பு கேட்க மாட்டான். அதனால் எது படிக்கணும்? நோ மேன் ஆர் ஃபாரின் லைஃபு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்லியிருக்கு, அது பார்த்துக்கோங்க. சரிங்களா? எது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ஒன்று எழுதிட்டு இங்கே போய்ட்டு டிவைஸ் எழுதுங்க. போய்ட்டு டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீமு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, அலிட்ரேஷன் இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் எழுதி போடுவீங்க. அவ்வளோதான். அடுத்தது கோஹண்ட் ஆர்டர் விட்டுருங்க. தயவுசெய்து அட்டன் பண்ண 38வது கேள்வி அட்டன் பண்ணுங்கள். அதே ஆன்சர் இருக்கும். அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். காம்ப்ரிஹென்ஷன் இதில் அதே மாதிரி தான். அட்வர்டைஸ்மெண்ட் எழுதிருங்க. பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு நியூஸ் எடிட்டிங் இதை தான் கேட்பான். இந்த லெட்டர் ரைட்டிங்காவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் நோட்டீஸ் ரைட்டிங் வந்து கணேஷ் காயத்ரி அதே கேட்கலாம். இல்லை நோட்டீஸ் ரைட்டிங் உங்கள் புக்கில் இருக்கிறது ஏதோ ஒன்று வரும். எனக்கு தெரிஞ்சு அது வேண்டாம், விட்டுருங்க. பிக்சர் வியூ எழுதிருங்க. இங்கே என்ன தெரியுது? பிக்சர் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பிக்சரில் என்ன தெரியுது? பிக்சரில் என்னெல்லாம் இருக்குது? அதுக்கப்புறம் பிக்சர் என்ன சொல்ல வருது? அந்த மாதிரி ஏதோ ஒரு 5 பாயிண்ட். சம்மர் ரைட்டிங் ரஃப் ட்ராஃப்ட் பேராகிராஃப் போட்டு அழகாக டைட்டில்லாம் கொடுத்து எழுதிருங்க. ஏரா ஸ்பாட்டிங் விட்டுருங்க. ஏதோ 4 தானே. அதுக்கப்புறம் போயம் மெமரி போயம் வந்து பார்த்திங்கன்னா லைஃபும் உமன்ஸும் ஃபுல்லாக படிச்சுட்டு மிஷின்ஸில் வந்து ஃபஸ்ட் 8 லைன் படிங்க போதும். ரொம்ப நல்லா படிக்கிற குழந்தையாக இருந்தால் 4மே படிங்க. நோ மேன் ஆர் ஃபாரின் எல்லாமே படிங்க. ஸோ அடுத்து சப்ளிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் முலானும், அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் நல்லா படிச்சுக்கோங்க. டெம்பஸ் இந்த வரக்கு வாய்ப்பு கம்மி தான். ஜிக்ஸாக்கு, முலான் அண்டு ஐ திங்க் லாஸ்ட் லெசன் நினைக்கிறேன். இதெல்லாமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 4 லெசன் சொல்லியிருந்தேன். 4 லெசனில் நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 1 தான் எழுதணும். ஆனால் 4 லெசன் படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த காம்ப்ரிஹென்ஷன் எழுதுங்க. இதுக்கு 8 மார்க் கிடச்சிரும். பி எழுதாதீங்க. சரியா? பி வந்து போயம் ஓடுறதுங்கனால கஷ்டமாக இருக்கும். இது ஈஸியாக இருக்கும். ஸோ
நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக வேணும், பேராகிராஃப்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இம்பார்ட்டன்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து ஒரு பிடிஎஃப் வச்சுருக்கிறேன். 100க்கு 100 எடுக்கிற மாதிரி நான் ஃபஸ்ட் நாளே போட்டேன் இங்கிலீஷ்க்கு. ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃப்லாம் இம்பார்ட்டன்ட் கிடச்சிடும். 2 மார்க்கும் என்ன சொன்னங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த கொஷின்ஸ் மட்டும் படித்தாலே எல்லாமே எழுதலாம். தேங்க்யூ. இதே மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் வரும், ஈஸியாக வரும். அசால்ட்டாக 90+ எடுத்துடலாம். தயவுசெய்து நல்லா படிங்க.